இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி அவங்களோட சேர்ந்து ஒரே ஃபேமிலியா அதாவது கூட்டு குடும்பமா வந்து ஒரு ஜாலியா சூப்பரா இருக்கிற மாரி அப்படி தாங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஆண்டாள் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி, "என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு காலம் வந்து ரொம்ப மாறி போச்சு. இந்த காலத்தில வந்து ஆள் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் வீடு குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்க மேல வந்து நான் ஒரு அக்கறை இருந்ததுனால சொல்கிறேன். வேறு ஆள்னா சொல்லியிருப்பாங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிதாம்மா, நீயும் கரெக்ட்டா என்கிட்ட சொல்லியிருக்க. மித்தவனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. பிறகு என்னையும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. நான் இந்த வாரம்மா, அந்த தம்பிய வெளியில அனுப்பிவிட்டு கதவ பூட்டிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு அங்கனக்குள்ள பார்த்தா கதவ பூட்டிடுறாரு. கதவ பூட்டி சாவி எடுத்தோனே, "சார் என்ன சார் கதவ பூட்டி சாவி எடுக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி கேட்குறாங்க. "தம்பி, இனிமே உனக்கு வந்து வீடு கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில வந்து ஆண்டாளோட ஃபேமிலி எல்லாம் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து லட்சுமி வந்து வராங்க. "அண்ணே, மாரியப்பண்ணே, என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த தம்பிக்கு எதுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. மேலூர்ல ஒரு பையன் வீட்ல உட்காந்து வெடிகுண்டு பண்ணியிருக்கான். அவன போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன மட்டும் இல்லாம அந்த ஹவுஸ் ஓனரே பிடிச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. ஆள் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் என்னால் வீடு கொடுக்க முடியாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வராங்க. "டேய் மாரியப்பா, அவன் வந்து ஆண்டாளோட ஹஸ்பண்ட் இருக்கார்லடா, அவரோட ஃப்ரெண்டு தான்டா, என்னை நம்பி குட்றா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, யாராலையும் கொடுக்க முடியாது. வேணால் பிரசிடெண்ட்டாக இருக்கிற நம்ம தர்மலிங்க அண்ணனை வேணால் வந்து சொல்லுங்கள். அவரை நம்பி வேணால் வீடு கொடுக்குறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அண்ணே, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வெளியில் போயிருக்காருண்ணே. சாயங்காலம் வர ஆயிரும்ண்ணே. தயவுசெய்து இப்போ கொடுங்கண்ணே. தம்பி எங்கே போகும்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு வந்து தர்மலிங்க அண்ணன் சொன்னால் நான் வேணால் வீடு கொடுக்குறேன். இல்லை நான் வீட்டுக்கு பூட்டிட்டு நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிண்ணே, நீங்கள் போங்க. நான் அவர் வந்தவொடனே பேச சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அனுப்பி வச்சுட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பாரதி வந்து வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ வந்து ஆதிக்கு வந்து வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதி வந்து இந்த வீட்டை விட்டு போயிடணும். இனிமேல் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி. அந்த நேரத்தில் லட்சுமி பாட்டியெல்லாம் சேர்ந்துட்டு, "சரி, சாயங்காலம் வரைக்கும் வாப்பா, எங்கள் வீட்டில் இரு. சாயங்காலத்துக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கார் வந்தோடனே நான் சொல்லிவிட்டு அந்த வீட்டு சாவி வாங்கி தந்துடுறேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம பாரதி வந்து சாமி ரூமில் வேண்டிகிட்டு இங்கிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா ஆதி உட்காந்துருக்காரு. "என்ன சாமி, இப்போ தான் உங்ககிட்ட வேணேன், அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, "ஏய் பாரதி, என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? வீட்டுக்கு விருந்தாளி தம்பி வந்திருக்குல்ல, டீ போட்டு கொடு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டீயா போட்டு கொடுக்கணும், இருங்க வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி விறுவிறுன்னு போய் வெறும் கிளாஸை கொண்டு வந்து கொடுக்காங்க. "இந்தாங்க டீ." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. உடனே வந்து ஆதி வந்து அதை ஆற்றி அதை சூடாக இருக்கான், அதை வந்து அப்படியே ஊதி ஊதி குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு, "டீ சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சுகர் தூக்கலாக இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீ டீ கப்பை கொடுக்காங்க. "கொழுப்பு இன்னும் குறையலை." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து எல்லாருமே சமைச்சு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி அவங்க வந்து வெள்ளை பூண்டெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து, "ஏய் என்னடி, நீங்கள் 2 பேரும் மட்டும் ஏதோ ரகசியமாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு ஒரு ஆள் புதுசாக வந்திருக்கு, அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்க வேண்டாமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் சமைக்க முடியாது பாட்டி." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க. "ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "எனக்கு வந்து என் பொண்டாட்டி வந்து பூண்டு குழம்பும் அப்பளத்தில் பருப்பு கூட்டும் வைப்பா, சூப்பராக இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "தம்பி, நீங்கள் சொல்கிறத அப்படியே பாரதி வைப்பா தம்பி. ஒரு நாள் பாரதி வந்து பூண்டு குழம்பும் இதே மாதிரி தான் வச்சு கொடுத்தா, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் நான் வச்சா கூட சரியாக சாப்பிட மாட்டார். ஒரு டயத்தில் எந்திரிச்சு போயிடுவார். பாரதி சமைச்சானா இன்னும் போடுங்க இன்னும் போடுங்கன்னு வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவார் தம்பி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் பொண்டாட்டியும் பாரதியும் ஒன்று போல் சமைப்பாங்க போலயே." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம், என் பொண்டாட்டி தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னது உங்கள் பொண்டாட்டியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "இல்லை இல்லை, என் பொண்டாட்டி மாதிரி தான் பாரதி சமைப்பாங்கன்னு சொல்ல வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதி வந்து மாற்றி விட்றாரு. அடுத்து எல்லாருமே நல்லா சமைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது ஆதி வந்து சும்மா இருக்காம, "பாட்டி, எனக்கு இன்னும் கூட்டு வேணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி கிட்ட, "ஏய் பாரதி, கூட்டு வை, தம்பி தான் கூட்டு கேட்குதுல." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அவங்க அந்த அப்பளம் பருப்பு கூட்டை வந்து வைக்காங்க. "இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு" சொல்லிட்டு இருக்கிற கூட்டெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம தமிழும் ஆண்டாளும் வந்து இந்த மூக்கு பிடிக்காம தெரியுமில்ல, கையை நீட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து அடிப்பாங்க, ஒரு ஆள் வந்து அடிக்கிறப்ப வந்து கையை எடுத்துடணும், அந்த மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம தமிழும் பாரதியும் ஒரு டீமு, இங்கிட்டு பார்த்தா ஆண்டாள் மட்டும் தனியாக இருக்காங்க. பெட்டு கட்டி விளாட்றாங்க. ₹20 பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. என்னையவே தோக்கடிச்சிட்டிங்களா, இருங்க நானும் ஒரு ஆளை கம்பெனி கூப்பிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க வந்து ஆதியை கூப்பிட்டு வராங்க. "வாங்க ஆதி, விளாடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "யார் இவர் உங்க கூட சேர்ந்து விளாட போகிறாரா? அப்போ நான் வரல." அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. "என்ன பாரதி, அப்படின்னா பயந்துருவேன், நீ வந்து தோத்துருவோன்னு பயப்படுறியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அம்மா, நம்மளாம் தோக்க மாட்டோம், பெட்டு கட்டுமா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்.
அது சரி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து விளாட்றாங்க. பாரதி அடி ஓங்கி ஓங்கி ஆதியோட கையில் டம்மு 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 டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாரதி என்ன இப்படி அடிக்க மெதுவா அடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க. கேம்னா அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி அடிக்காங்க. டக்குன்னு வந்து ஆதி வந்து கையெடுத்துடுறாங்க. கையெடுத்தோன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அவங்க குரூப் வந்து 20 ரூபா வாங்கிடுறாங்க. சரி பாரதி இப்போ நீ கை வை அப்படின்னு சொன்ன உடனே ஆதி சும்மா இருக்கான். வேகமாக கொண்டு வந்து மெதுவாக கையை தட்டி தட்டி விடுறாரு. என்ன ஆதி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் எப்படி அடித்தா அதே மாதிரி அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கையை எப்படிங்க அடிப்பேன், எனக்காக ஆசையாக சமைச்சு போட்ட கையை அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நெஞ்சை கிள்றீங்களடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு லட்சுமியும் அந்த பாட்டியும் தமிழ் அந்த தம்பி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன்டா தம்பி நீ எல்லாம் வேலைக்கே போக மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வேலைக்கு எதுக்கு பாட்டி, எனக்கு வேணுங்கிற காசு இருக்குது, என்கிட்ட இப்போ ஒய்ஃப் தான் இல்லை, அதை தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரம் வந்து உன் ஒய்ஃப் அவங்க கூட கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவங்க கூட சந்தோஷமாக வாழத்தான் போகிறா அப்படின்னு வந்து அந்த பாட்டி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.